திருப்பரங்குன்றத்துல அன்னைக்கு பிரச்சனை, இன்னைக்கு பழனியில பிரச்சனை. ஆனா முருகன் என் முப்பாட்டன் மூதாதையர்னு சொல்றாங்க. அவங்க எல்லாம் வந்து என்ன பண்றாங்கன்னு திமுக ஆட்சியிலேயே ரெஃப்யூசல் ஸ்லிப் கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. ஆனா தாவேக ஆட்சியில வந்து அது கொடுக்க முடியாம லீவ்ல போற அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னா அப்ப அந்த அழுத்தம் எங்கிருந்து வந்தது அப்படின்றத வெளி உலகுக்கு விசாரணை செய்து வெளிக்காட்ட வேண்டியது தாவேகாவின் பொறுப்பு. இவ்வளவு பெரிய முறைகேடு, 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்து, அத கம்மி விலைக்கு, அதையும் மீறி கோர்ட்லயே வந்து பல விஷயங்களை மறைத்து இந்த மாதிரி ஒரு ஆர்டர் வாங்கியிருக்காங்க அப்படின்னும் போது இது எவ்வளவு பெரிய ஒரு ஊழல். இதை நம்ம ஒரு தவறு நிஜமாவே சொல்றேன். இந்த அரசாங்கத்துக்கு வந்து ஊழலை ஒழிக்கணும் அப்படின்னு ஒரு நிஜமான எண்ணம் இருந்ததுன்னு சொன்னா இங்க இந்த மாதிரி நீங்க ஒரு அப்ரோச்சை கொண்டு போங்க, ஒரு பயிரும் ஊழல் செய்ய மாட்டாங்க. நீங்க கத்திய காமிச்சு மிரட்டினாலும் எப்பா ஜென்மத்துக்கு நான் உட்காந்து ஜெயில உட்காந்து நிற்கிறேன், வேற வேலை இல்ல போயா. இதுதான் ஒரே வழியே தவிர இந்த வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கறது, போன் பண்ணி சொல்லுங்கன்றது. ஏன்னா டிவிஎஸ்சி நேத்து தான் உண்டாக்கினாங்களா? இதுக்கு முன்னாடி எல்லாம் டிவிஎஸ்சி கிடையாதா? கோர்ட்ல என்ன சொல்லிட்டாங்கன்னா இப்பதான் அந்த எலெக்ஷன் நடந்தது இல்லையா, அப்பதான் அந்த தீர்ப்பு வந்தது. இத்தனை வருஷம் கழிச்சு அதிகாரிகள் பண்ண தப்புக்காக இந்த பொதுமக்களை நீங்க வந்து இது பண்ண முடியாது அப்படின்னு ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க எல்லாம் மூச்சு விட்டாங்க. ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு அரசியல் விமர்சகர் டெய்லி பச்சருன் இருக்கார், பேசலாம் சார். வணக்கம். வணக்கம் ராம்ஸ். பழனி 100 கோடி ரூபாய் 1.40 ஏக்கர் நிலம் கிரயம் பண்ணது அப்படின்றது தக்கிது. அப்படியே பல தகவல்கள், அரசியல் கட்ட நகர்வுகள்ன்றது சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டிருக்கு. உங்களுடைய புலனாய்வு கண்ணின் மூலமாக இதுல என்ன தவறு நடந்திருக்கும்? முருகா முருகா, திருப்பரங்குன்றத்துல அன்னைக்கு பிரச்சனை, இன்னைக்கு பழனியில பிரச்சனை. ஆனா முருகன் என் முப்பாட்டன் மூதாதையர்னு சொல்றாங்க. அவங்க எல்லாம் வந்து என்ன பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. இதுல ஏராளமான விஷயங்கள், நீங்க எல்லாமே வந்து மேக்ரோ பிக்சர் மட்டுமே பார்த்துட்டு இருக்கீங்க ராம்ஸ். மைக்ரோவா போனா மட்டும்தான் இது பின்னாடி இருக்க விஷயங்கள் தெரியும். இது 6ஆம் தேதி ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்திருக்கு. ஆனா அதற்கு பிறகு ஒரு 3-4 நாள் கழிச்சு தான் இந்த விஷயமே வெளில வருது. 9ஆம் தேதி வாக்குல வந்தது. வாடவர் இதுல நேத்துக்கு நான் டெய்லி பஞ்சில் பேசும்போது ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். அதாவது அந்த ரெகுலரா இருக்கிறவரு அவரு விடுமுறையில போயிட்டாரு, அதுக்கு பதிலாக ஒருத்தர் வந்திருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. அவரு ஒருவேளை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு ப்ரெஷர்ல போயிட்டாரா, என்ன ஏது, எதுக்காக அவர் லீவ்ல போனார் அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். நார்மலா அரசு அலுவலகங்கள்ல இந்த மாதிரி நம்ம நிறைய விஷயம் பார்த்திருக்கோம். இப்போ ஒரு டெண்டர்னு வச்சுக்கோங்களேன், ரைட்டு இது பண்ணு ஆர் வாட் எவர், ஏதோ ஒரு விஷயம் அது வந்து இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னும் போது சில பேர் நேர்மையானவர்கள் இல்லைங்க இது முடியாதுங்க, அது பண்ண முடியாதுங்க அப்படின்னு சொன்னா ஒண்ணு டிரான்ஸ்ஃபர் போடுவாங்க. அப்படி இல்லாட்டா இதுக்கு என்னத்துக்கு டிரான்ஸ்ஃபர் சொல்லிட்டு ரைட்டு ஒரு வாரம் லீவ்ல போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேற ஆளை வச்சு அந்த வேலையை முடிச்சுக்குவாங்க. ஒண்ணே வேற ஆளை கொண்டு வருது, இல்ல அவருக்கு கீழே இருக்கவரை வந்து ஆக்டிங் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்றது. இந்த மாதிரி வந்து அரசு அலுவலகங்கள்ல காலங்காலமா நடந்திருக்க விஷயங்கள் நம்ம நிறைய பார்த்திருக்கோம். இதுதான் நம்ம கேட்டிருந்தோம். இன்றைக்கு தந்தி பேப்பர்ல அதை பத்தி விலாவரியா கொடுத்திருக்காங்க. அரசு தரப்பு வழக்கறிஞரே என்ன சொல்லியிருக்காரு, அந்த ரெகுலரா இருந்த சப் ரெஜிஸ்ட்ரார் அந்த அழுத்தத்துக்கு வந்து நான் இது பண்ண மாட்டேன், நான் இதை ரெஜிஸ்டர் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னதுனால அவர் விடுமுறையில போயிட்டாரு. அதுக்கு பதிலாக இன்னொருத்தர் இங்க டிரான்ஸ்ஃபர்ல கொண்டு வரப்பட்டு அவர் இந்த மாதிரி செஞ்சிருக்கார். இது விசாரணை நடந்து வருகின்றது. அந்த புதுசா வந்த சப் ரெஜிஸ்ட்ராரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ அதுல மாண்புமிகு அமைச்சர் ரமேஷ் அவர்கள், HRNC அமைச்சர், அவரு பத்திரிகைகள்கிட்ட பேசும்போது நவம்பர்ல மார்ச்ல அப்படின்னு பல காலகட்டங்கள்ல வந்து இது ரெஜிஸ்டர் பண்ணக்கூடாது அப்படின்னு அந்த அறிவுறுத்தல் வந்தது பதிவுத்துறைக்கு. ஆமா, கோயில் நிலம், கோயில் சார்பாக மனு கொடுத்தாங்க. 3 மனு கொடுத்துருக்காங்க. இல்ல அவங்க வந்து லெட்டர் அமைச்சிருக்காங்கன்னு வேற சொன்னாரு அவர். நீங்க அதை பாத்தீங்கன்னா தெரியும். இதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி அட்டம் நடந்திருக்கு. அப்பெல்லாம் வந்து அது பண்ண முடியவில்லை அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. அதற்கு பிறகு ஏப்ரல் 1ஆம் தேதி ரெஃப்யூசல் ஸ்லிப்பும் கொடுத்துட்டாங்க அப்படின்னும் மாண்புமிகு அமைச்சர் சொல்லியிருந்தாரு. இப்போ அரசு தரப்பு வழக்கறிஞருடைய வாதம் இந்த தினத்தந்தியில் எடுத்து பாருங்க. அதையும் நீங்க அப்படியே ஒரு இது ஸ்கிரீன்ஷாட் போடுறாங்க. ஆமா, ஒரு அழுத்தம், இவர் முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டார் அப்படின்னு. ஏப்ரல் 1ஆம் தேதி அப்ப திமுக ஆட்சி ரெஃப்யூசல் ஸ்லிப் கொடுத்திருக்கார். அதற்கு முன்னாடியே வந்து இத பதிவு செய்வதற்கு ட்ரை பண்ணாங்க, அப்ப முடியல. இப்போ அப்படின்னும் போது திமுக ஆட்சியிலேயே வந்து அதை முடியாது அப்படின்னு ரெஃப்யூஸ் பண்ணவங்க
தாவேகா ஆட்சிக்கு வந்த பிறகு அழுத்தம் தாங்க முடியாம லீவுல போறாங்க அப்படின்னா, ராம்சு எனக்கு ஏதோ புரியல. ராம்சு உங்களுக்கு ஏதாவது புரியுதா? இல்ல, நீங்க ஆட்சி வரைக்கும் போறீங்க, ஆட்சி மாற்றம். அதான் நான் சொல்றேன். ஏப்ரல் 1 ரெஃப்யூசல் பண்ணிருக்காங்க பதிவுத்துறை. அங்க பதிவர் டாக்குமெண்ட் சரியா இருந்தா அவர் பண்ண போறாரு. ஆனா அவர் ஒரு நாள் லீவ்ல போறாரு அப்படின்னா இப்ப நீங்க அமைச்சர் என்ற அளவுக்கு போறீங்களா நீங்க? நான் அப்படிலாம் சொல்லல. அரசு வழக்கறிஞர் சொன்ன வாதத்தை தான் நான் கோட் பண்றேன். திமுக ஆட்சியில ரெஃப்யூசல்ஷிப் கொடுத்துட்டு இருக்காங்க, இந்த ஆட்சியில லீவ்ல போயிருக்காங்க. அதுக்கப்புறம் தானே கோர்ட்ல ஆர்டர் வாங்குறாங்க. ஒரு வாரம் வர நான் சொல்றேன், அதுக்கு நான் பின்னாடி வரேன். இவர் விடுமுறையில போயிட்டார், புதுசா வந்தவர் இவர் பண்றாரு. இப்ப யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி யாரும் லஞ்சம் கொடுக்க கூடாது, ஊழல் பண்ணக்கூடாது, ஏதாவது இருந்தா எங்க பேரை சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த உபாயத்தை ஏன் இங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னு ஒரு கேள்வி வருதா? இந்த மாதிரி அழுத்தம் இருக்குங்க, என்னங்க இது? அரசு வழக்கறிஞர் சொன்னது அழுத்தம் காரணமாக நான் பண்ண மாட்டேன், விடுமுறையில போயிட்டார். பதிவாளர் சொல்லல எனக்கு அழுத்தம் வந்தது நான் லீவ் போட்டு போயிட்டேன்னு அவர் சொல்லல. ஆனா அரசு வழக்கறிஞர் சொல்லியிருக்காரு, அவர் நடந்தது சொல்லியிருக்காரு. சரியா? அப்ப சொல்லிருக்கலாமே, இது எப்படி பண்ண முடியும் அப்படின்னு. அந்த அளவுக்கு எங்க இருந்து அழுத்தம் வந்தது? இது நம்பர் 1 கேள்வி. அடுத்தது நீங்க சொல்றீங்க கோர்ட்டு தீர்ப்பு அப்படின்னு. இதை பதிவு பண்ண சார் பதிவாளர் அதை சொல்லிதான் அந்த முன்ஜாமீன் கேட்டிருக்காரு. அதை கேட்டுதான் நாளைக்கு ஹியரிங் வருது, அது வரைக்கும் அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு கோர்ட்ல இது பண்ணிருக்காங்க. சரி, அந்த கோர்ட் உத்தரவு என்ன? திருப்பி தான் சொல்றாங்க. அமைச்சர் அவர்கள் கூட சொன்னாரு, இது மாதிரி அவங்க கிட்ட பேசினோம், அவர் இது கோர்ட் உத்தரவு கொண்டு வந்து காமிச்சாங்க, அதனால நான் பதிவு பண்ணிட்டேன்னு அவர் சொன்னாரு. ஓரலா பேசினோன்னு சொன்னார். கோர்ட் உத்தரவுல நீங்க இந்த நிலத்தை இவர் பேருக்கு பதிவு பண்ணலன்னு சொன்னாங்களா? நீங்க இந்த மாதிரி சரியாக இருந்தால் அதை பதிவு செய்ய வேண்டும், இப்படித்தான் சொல்லியிருக்காங்க. அப்ப அதை சரி பார்த்திருக்கணுமா வேணாமா? சரி பார்த்திருந்தால், சரி பார்க்கறது அப்படின் போது அவர் அன்னைக்குதான் புதுசா போனவர், அதனால அவருக்கு ஹிஸ்டரி தெரியாது. அப்ப மத்தவங்களை கூப்பிட்டு கேட்டிருக்கணும். ஏற்கனவே சில இது சம்பந்தமான கடிதங்களும் வந்திருக்கின்றது அப்படின்றத அமைச்சர் சொல்றதுல இருந்து நமக்கு தெரியுது. இப்ப எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. இதுல யார் பெயருக்கு அந்த நிலம் பதிவு செய்யப்பட்டது அப்படின்றத பத்தி பெருசா எங்கேயும் வரல. பாத்தீங்களா? பேர் மட்டும்தான் வந்திருக்கு. அது கூட ஏதோ ஒரு சில இடங்கள்ல தான் வருதே தவிர பேர் வந்துருச்சு. ஒரு சில இடங்கள்ல தான் வருது. மாரிதாஸ் திரும்ப சொல்றாரு, நீ கேஸ போடுன்னு சொல்லி நிக்கிறாரு. ரெண்டாவது இவர் உறவினர்ன்ற குற்றச்சாட்டை வைக்கிறாரு. அந்த விஷயத்துக்கு எல்லாம் போல நான் நீங்க கேட்டீங்க புலனாய்வு கண் கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஒரு இன்வெஸ்டிகேட்டரா டிபார்ட்மெண்ட் ப்ரொசீஜர் எப்படி நடக்கும், அதுல என்னென்னலாம் இங்க நடந்திருக்கின்றது, நடக்கல அப்படின்றத பத்தி மட்டும் தான் நான் பேசிட்டு இருக்கேன். அழுத்தம் காரணமாக அவர் விடுமுறையில சென்று விட்டார் அப்படின்னா எங்கிருந்து வந்தது அழுத்தம்? இப்ப இதுக்கு பதில் சொல்லணுமா வேணாமா? லீவ்ல போற அளவுக்கு அழுத்தம் அப்படின்னா அப்ப எந்த இடத்துல? ஒரு ரெஜிஸ்டருக்கு அழுத்தம் கொடுக்கிற அளவுக்கு உயரதிகாரினா அவரு யாரா இருக்கணும் அப்படின்ற அனுமானத்துக்கு அந்த கேள்வி வருது. திமுக ஆட்சியிலேயே ரெஃப்யூசல் ஸ்லிப் கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. ஆனா தாவேக ஆட்சியில அதை கொடுக்க முடியாம லீவ்ல போற அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னா அப்ப அந்த அழுத்தம் எங்கிருந்து வந்தது அப்படின்றத வெளி உலகுக்கு விசாரணை செய்து வெளிக்காட்ட வேண்டியது தாவேகாவின் பொறுப்பு. ஒத்துக்கிறீங்களா? அரசு வழக்கறிஞரோட ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நான் சொல்றேன். நம்ம இது அனுமான செய்தியாவோ ஊக செய்தியாவோ இதே அந்த சப் ரெஜிஸ்ட்ரார் தரப்புல சொல்லியிருந்தா கூட சொல்லலாம். இது அரசு வழக்கறிஞரே சொல்லியிருக்காரு. சார், இப்ப அரசு வழக்கறிஞர் அரசுக்கு சார்பாகவோ அரசுக்கு ஃபேவராகவும் தான் அவர் இருப்பார். நியாயத்துக்கு ஃபேவரா இருப்பார்னு சொன்னாலும் பட் அரசுக்கு ஃபேவரா தான் இருப்பார். அரசும் நியாயமும் ஒண்ணுதானே, அப்படிதானே இருப்பார். ஆமா. இப்போ அப்படி இருக்கும்போது சொல்லக்கூடிய பதில் அரசுக்கு எதிரான பதில், சார் பதிவாளருக்கு அனுகூலமாகவும் அவருக்கு அழுத்தம் கொடுத்தாங்க அப்படின்னா அதுக்கு மேல யாருன்ற கேள்வி வைக்கக்கூடிய பதில சொல்றாரு. இந்த பதில சொன்னாரு இல்ல, அப்படி நீங்க பார்க்க கூடாது. இவர் என்ன சொல்லியிருக்காரு, அதாவது விசாரணை சரியாக நடக்கும், யார் அழுத்தம் கொடுத்திருந்தாலும் நாங்க வெளில கொண்டு வருவோம் அப்படின்ற மாதிரி தான் இது இருக்கு. அந்த ஒரிஜினலா இருந்தவர் அவர் போயிட்டாரு, இவர் வந்திருக்காரு, அவர் அழுத்தம் காரணமாக போனார் அப்படின்னு கோர்ட்லயே சொன்ன பிறகு அப்ப நிஜமாகவே அந்த அழுத்தம் யாருன்னு அவங்க விசாரணையில வெளில கொண்டு வரணும் இல்லையா? இன்னொரு கிளாரிட்டி, ஒரு விஷயம் பூதாகரமாகுது, 100 கோடி ரூபாய் மதிப்புன்னு கேட்சியான கேப்ஷனோட வருது, அது கோர்ட்டுக்கு போகுது. அதுல அரசு வழக்கறிஞர் என்ன சொல்லணும் அப்படிங்கறத சிஎம் லெவலுக்கு அவர் டிஸ்கஸ் பண்ணுவாரா? இல்ல உண்மை என்ன இருக்கோ அதை போய் கோர்ட்ல சொல்லிடுவாரா? கேஸ் என்ன, அதுல என்னென்ன தகவல் இருக்கு, எவிடன்ஸ் என்ன இருக்கு, இதை பத்தி தான் அது அரசு வழக்கறிஞராக இருக்கட்டும் இல்ல எதிர்த்தரப்பா இருக்கட்டும், எது உண்மையோ அதை தான் சொல்லணுமே தவிர அதாவது இந்த பாலிசி மேட்டர்ல ஸ்டாண்ட் எடுக்கிறது அப்படின்றது ஒண்ணு. அடுத்தது இதுதான் இவங்க தரப்பு நியாயம்
இந்த தரப்பு எவிடன்ஸ் அப்படின்னும் போது அதுக்கேற்ற மாதிரி வாதங்களை வைப்பது அப்படின்றது ஒண்ணு. மற்றபடி வந்து அவர் இவங்களோட கன்சல்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒண்ணு சொல்லு அப்படின்றதெல்லாம் நீங்க வந்து கோர்ட்ல வந்து இஷ்டத்துக்கு எதுவும் பேச முடியாது, புரியுதுங்களா? ஸோ அங்க அவருக்கு கிடைத்த தகவல்களின் படி அரசு வழக்கறிஞர் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. சரி, இதுல நான் இன்னொரு பாசிட்டிவ் ஒண்ணு பாக்குறேன் ராம்ஸ். எப்ப வந்து இந்த மாதிரி அழுத்தம் காரணமாக ஒரு லீவ்ல போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாரோ அப்பவே வந்து அந்த அழுத்தத்துக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம்ல. பக்கா. இப்ப நான் கேட்ட கேள்விக்கான பதில் இது எடுத்துக்கலாம் இல்லையா? அரசு சொல்லுதுன்னா அரசுக்கு கெட்ட பேர் அப்படின்னா இதுல அரசு சம்பந்தப்படல, எங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை, எந்த அழுத்தமும் எனக்கு தெரியாது, அதனால தான் இது வந்து பட்டவர்த்தனமா சொல்றாங்க அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா? ப்ரொவைடட் அந்த அழுத்தம் கொடுத்தது யாரு அப்படின்றது வெளில வரணும். அது அமைச்சர் இல்ல அப்படின்றது அது எனக்கு தெரியல. ஆனா இவங்க சொல்லிட்டாங்க அழுத்தம் காரணமாக அவர் விடுமுறையில போயிட்டாரு அப்படின்னு. அப்ப அந்த அழுத்தம் கொடுத்தது யாரு அப்படின்றது லீவ்ல போனவர்கிட்ட கேட்டாதான் தெரியும். ஈவன் பதிவு பண்ணவருக்கும் தெரிஞ்சிருக்கலாம். கண்டிப்பா சார். ரெண்டாவது, ஒரு கைட்லைன் வேல்யூ கொடுக்கறது எதுக்குன்னா அதை விட குறைவா பண்ணக்கூடாது. அரசனுடைய மதிப்பு நில மதிப்புன்னு போடுறாங்க. அரசனுடைய நில மதிப்பே 10 கோடி ரூபாய், ஆனா 2 கோடி ரூபாய்க்கு ரெஜிஸ்டர் பண்றாங்க. இது எப்படி ஃபால்ஸ் டாக்குமெண்ட் மாதிரி? அதுக்கு சில இதுங்க இருக்குங்க. அதாவது உதாரணத்துக்கு நீங்க ஒரு நிலம் வச்சிருக்கீங்க, ஒரு கிரவுண்ட் வச்சிருக்கீங்க, கைட்லைன் வேல்யூ வந்து 50 லட்சம் ரூபா அப்படின்னு வச்சுப்பாம. இப்போ உங்களுக்கு அவசரம், அதனால இமிடியேட்டா வித்தானோம். அப்போ அந்த 50 லட்சம் வாங்குறதுக்கு யாரும் தயாரா இல்லை அப்படின்னும் போது நான் வரேன் 30 லட்சம் அப்படின்றேன். உங்களுக்கு வித்தே ஆகணும், அதனால 30 லட்சத்துக்கு விற்கிறீங்க அப்படின்னும் போது அந்த டிஃபரன்ஸுக்கு ஏதோ கட்டுவாங்க. கைட்லைன் வேல்யூ இவ்வளோ, நீங்க விற்கிற வேல்யூ இவ்வளோ அப்படின்னு கட்டுவாங்க. இதெல்லாம் வந்து நடைமுறையில இருக்க விஷயம் அப்படின்னு வச்சுக்காங்க. ஆனா இது வந்து எவ்வளவுக்கு வித்தாங்க அப்படின்றத விட இவ்வளவு பெரிய நிலத்தை வித்து போட்டாங்கன்றதுதான் அது மேட்ரு. இப்ப கோர்ட்ல வேற வந்து சில தகவல்களை மறைத்து, அந்த சில பெண்டிங்ல இருக்கிற மறைத்து வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க. இப்ப வந்து அந்த பதிவு ரத்து செய்யப்பட்டு விட்டது. ஒண்ணுன்னா அந்த விசாரணை சரியான முறையில நடக்க வேண்டும். நல்ல என்ன சொல்றது, எக்ஸ்பீரியன்ஸ்டான இன்வெஸ்டிகேட்டர்ஸை வச்சு சரியான ஆங்கிள் ப்ரொசீட் பண்ணீங்கன்னா அப்ப யார் அந்த அழுத்தம் கொடுத்ததுன்றதுல இருந்து வெளில வந்துடும். இன்னொரு ஆங்கிள், திமுக ஆட்சியிலேயே இதுக்கு ரெஃப்யூஸ் கொடுக்கப்பட்டதுன்னு சொல்றீங்க. தாவேக ஆட்சிக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தணுங்கிறதுக்காக திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய புள்ளி அவங்க பிளான் பண்ணி அந்த சார் பதிவாளரு இது இப்படி பண்ணலாம்னு சொல்லி எல்லாமே, ஏன்னா அவர் லீவ்ல போறாரு அதுக்கப்புறம் வர்றாங்கன்றது பக்கா பிளானா தெரியுது. இதை செட்டிங் போட்டு திமுக இருக்கக்கூடிய நபர் யாராவது தாவேகாவுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்துறதுக்காக பண்ணிருப்பாங்களோ என்ற சந்தேகத்தை வைக்கலாமா? இல்ல ரொம்ப வெரி குட் கொஸ்டின். ஆனா அப்ப இன்னும் வந்து அரசு அலுவலகங்கள்ல திமுகவுடைய அழுத்தம் செல்லுபடியாகின்றது அப்படின்ற மாதிரி இது ஒண்ணு வரும். அடுத்தது அப்படியே அதிகாரிகள் திமுகவுக்கு சாதகமாக சொல்றதை கேட்கறாங்கன்ற மாதிரி வரேன். நீ சொன்ன வாதத்துக்கு நான் பதில் சொல்றேன். அடுத்தது, இப்ப திமுகல இருந்து யாராவது அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா, திமுக ஆட்சியில் இருக்கும் போதே ரெஃப்யூசல் ஸ்லிப் கொடுத்துருக்கு அப்படின்னும் போது திமுக ஆட்சியில் இல்லாத போது அந்த பிரஷருக்கு ஈல்டாவாங்களா? பதவியே இல்ல, வாரமா போய் உக்காரு, ஸ்வீட் பாக்ஸ். அப்பவே ஆட்சியில இருக்கும் போதே அது ரெஃப்யூஸ்ட் அப்படின்னு சொல்லி அழுத்தம் கொடுப்பாங்க. அதிகாரத்துல அழுத்தம் கொடுப்பாங்க. ஸ்வீட் பாக்ஸ் கிடைக்காது, ஏதோ கம்மியா கிடைக்கும். பட் இப்போ ஸ்வீட் பாக்ஸ் நிறைய கொடுப்பாங்க. அது எனக்கு தெரியாது. நான் இதுதான் சொல்ல வர்றது. அப்படி நடந்திருந்தது அப்படின்னு சொன்னா அப்போ நீங்க சொல்ற லாஜிக் அதுல அடிபடுது. அதுதான் நான் சொல்றேன். இப்போ அந்த கோர்ட்டு தீர்ப்பு அப்படின்னும் போது எல்லாம் கரெக்டு தான். உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் வேணும், கோர்ட்ல ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க, நேரம் ஆபீஸ் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா உடனே வந்து கோர்ட்டு தீர்ப்பு வந்துச்சுன்னு பண்ணிடுவாங்களா? ஒண்ணு வேணாங்க. ஜாமீன் பல நேரங்கள்ல என்ன ஆகும், அவசரமா சாயங்காலத்துல ஜாமீன் உத்தரவு கொடுத்தாங்கன்னா அது 5 மணிக்குள்ள அங்க கொண்டு போனோம். இல்லங்க வெள்ளிக்கிழமை ஆயிடுச்சுங்க, அடுத்த நாள் சனி எங்களுக்கு காப்பி வரலங்க, இதெல்லாமும் இருக்கு, நிறைய பார்த்திருக்கோம். இதுல இன்னொரு பேரலல் நான் சொல்லவா? எப்படி கோர்ட்டு தீர்ப்பு, அதுவும் ஆவணங்கள் சரிபார்த்து சரியாக இருந்தால் பதிவு பண்ணலாம் தான் கோர்ட்டு சொல்லியிருக்காங்க. இவருக்கு பதிவு பண்ணி கொடுன்னு சொல்லல. அந்த அறுபடை வீடுல ஒரு படையான திருப்பரங்குன்றத்துக்கு போவோம். அங்க கோர்ட் ஆர்டர். ஆனா அப்போ டிஎஸ்பி 144 போடுறாரு. அவங்க எப்ப ஆர்டர் கொடுத்தாங்க, இவர் எப்ப தடை உத்தரவு போட்டாங்க, இதெல்லாம் தான் அதுக்கப்புறம் வந்து கேள்விக்கு வந்தது. கோர்ட் ஆர்டர்னும் போதும் இல்ல எங்க சட்டம் ஒழுங்கு அப்படின்னு அதை நிறுத்தி வைக்கிறாங்க. இந்த அறுபடை வீடுல கோர்ட் ஆர்டர்ல சரிபார்த்து கொடுக்கணும் அப்படின்னும் போது கபான்னு சரிபார்க்காமையே கொடுத்துட்டாங்களா? அங்க கோர்ட் ஆர்டரை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்றது பிரச்சனை. இங்க கோர்ட் சொன்ன ஆர்டரை சரியா புரிஞ்சிக்காம அதை வச்சு இவர் பண்ணிட்டாருன்றது எல்லாம் கோர்ட் பேர சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா கோர்ட் என்ன சொன்னாங்க, இவருக்கு பண்ணி கொடுன்னு சொல்லல,
ஆவணங்களை சரிபார்த்து சரியா இருந்தா பண்ணுங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க, முறையாக இருந்தால் பண்ணுங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. அறநிலைத்துறை அமைச்சருடைய பேச்சு நீங்க பேட்டி எல்லாம் பார்த்திருப்பீங்க. ஒரு தப்பு செஞ்சவர் போலயோ அல்லது இதுக்கு முன்பு அமைச்சர்களாக இருந்தவர்கள் ஏதேனும் ஊழல் குற்றச்சாட்டுகள் வைக்கப்படும் போது அவங்க சொன்ன பதில் இருந்து தெரிஞ்சிடும் இது நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிடும். ஆனா ரமேஷ் அவர்கள் பேட்டியில கோபப்பட்டு பேசுறாரு, சவுண்டா பேசுறாரு, தவறு நடந்துருச்சுன்றதை அவர் ஒத்துக்கிறாரு. சோ அவர் லெவலுக்கு கீழே இருக்கிற யாரோ பிளே பண்ணிருக்காங்க அப்படின்றத எடுத்துக்கலாமா, இல்ல இது நான் ஏற்கனவே சொன்னது போல தாவேக்காக, ஏன்னா இப்போ ஆக்டிவா இருக்கிற பெஸ்ட் மினிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்தீங்கன்னா அதுல ஒன் ஆஃப் த மினிஸ்டர் ரமேஷ் வருவார். சோ இப்ப தாவேக அரசை எப்படியாவது சாய்க்கணும்னா இந்த மாதிரி எல்லாமே பேசு பொருளா இருக்கு, யூடியூபர்ஸ் எல்லாருமே பேசுறாங்க. இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து யாருக்கும் முட்டு கொடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது, முட்டி தள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. என்ன ஃபேக்ட் என்ன லாஜிக் அதை பத்தி மட்டும் தான் நம்ம இன்னைக்கு போய் டிஸ்கஸ் பண்ணுவோம். அவர் பேசியிருக்காரு போது தவறு நடந்து விட்டது அப்படின்னு சொல்றாங்க, எல்லாம் கரெக்ட், தவறு நடந்திருக்குன்னு தெரியுது. ஆனா அது வெறும் தவறுன்னு நம்ம சொல்லிட முடியுமா? மிஸ்டேக்கா? எவ்வளவு பெரிய முறைகேடு, 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்து அதை கம்மி விலைக்கு இது பண்றாங்கன்றது ஒண்ணு. அடுத்தது அது லெஜிட்டிமேட்டா அவங்களுக்கு உண்டானதா, அதையும் மீறி கோர்ட்லயே வந்து பல விஷயங்களை மறைத்து இந்த மாதிரி ஒரு ஆர்டர் வாங்கியிருக்காங்க அப்படின்னும் போது இது எவ்வளவு பெரிய ஒரு ஊழல். இதை நம்ம ஒரு தவறுன்னு சொல்லிட்டு கடந்து போயிட முடியுமா? பாருங்க, அவருடைய உறவினர்கள் இப்படி ஒரு உறவினர் இருக்காங்கன்னு இவங்க சொல்லிதான் எனக்கே தெரியுது அப்படின்லாம் அவர் சொல்லியிருக்காரு. எனக்கு அவங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுல சம்பந்தப்பட்ட சப் ரெஜிஸ்ட்ராருக்கு எதிராக எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆனா அவர் அரெஸ்ட் பண்ண முடியல. அவர் கோர்ட்ல வந்து முன்ஜாமீன் அப்ளை பண்ணிருக்காரு. நாளைக்கு வரைக்கும் அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இது பத்தி ட்வீட் போட்ட ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இவ்வளவு சுறுசுறுப்பா நடக்குது. இப்ப 100 கோடி ரூபாய் இது மாதிரி பண்ணிருக்காங்கன்னும் போது அதுல கைது இல்ல. ஆனா இந்த 100 கோடி ரூபாய் சம்பந்தமா ட்வீட் போட்டவரை அரெஸ்ட் பண்ணி விட்டாங்க. இப்போ அந்த 3 பேரோ 2 பேரோ பத்திரப்பதிவு செய்தார்கள், அவங்கள கைது பண்ணாங்களா? அது பத்தின ஏதாவது செய்தி வந்ததா? சார்பதிவாளருடைய அவரை ப்ரொசீட் பண்றதானே, அவர் தானே பொறுப்பு. ஏங்க அது எதுக்கு அவங்களை கைது பண்ணாங்கன்னா பியூன் வரைக்கும் போய் கைது பண்ணுவாங்க. இல்ல இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, நீங்க வந்து டுபாகோரா ஒரு நிலத்தை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு போயிட்டீங்க. நீங்க தான் வந்து நான் ரெஜிஸ்ட்ரார் என்ன ப்ரெஷர் பண்ணியோ இல்ல என்ன கொடுத்தோ ஏதோ ஒண்ணு பண்ணி நீங்க பண்ணிட்டு போயிட்டீங்க. இதுக்கு பேர் தான் லேண்ட் கிராபிங்கிறது பேரு, புரியுதுங்களா? அப்ப வெறும் சப் ரெஜிஸ்ட்ரார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட முடியுமா? நீங்க தானே பெர்பட்ரேட்டர், புரியுதுங்களா? நீங்க தான் ஆரம்பிச்சு வைக்கிறீங்க. இதுல நிறைய இஷ்யூஸ் இருக்குது ராம்சே. நான் இன்னொன்னு சொல்றேன். தாழம்பூர் பக்கம் ஒரு 240 ஏக்கர்னு நினைக்கிறேன். அது வந்து சுதந்திரத்துக்கெல்லாம் முன்னாடி ஆந்திரத்துல இருந்த ஒருத்தர் வந்து திருப்பதி கோயிலுக்கு எழுதி வச்சிட்டாராம். அது அப்படியே இருக்குதுங்க. அதுக்கப்புறம் சுதந்திரத்துக்கு அப்புறம் என்ன பண்ணிருக்காங்க, அதை வந்து ஏதோ கவர்மெண்ட் எடுத்துக்கிறதா ஒரு ஜீவோ போட்டிருக்காங்க போல இருக்கு. அது கோர்ட்டுக்கு போயிருக்கு. அது அனாதீனமா என்னவோ சொல்லுவாங்க. அது எப்படி எடுத்துக்க முடியும்? அது கோவிலுக்கு, ஏன்னா திருப்பதி கோவிலுக்கு சொந்தமா பல இடங்கள்ல, திருப்பதி மட்டும் பல இடங்கள்ல வந்து அவங்க இருக்கு. அதான் அவங்க நிலம் எழுதி வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி எடுத்தது தப்பு அப்படின்னு 75 வரைக்கும் ஹியரிங் போயிருக்குங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல. அதை என்ன பண்ணிருக்காங்க, 3 அதிகாரிகள் சேர்ந்து அதனுடைய அந்த கிளாசிபிகேஷனை மாத்தி, அனாதீனம்னு நினைக்கிறேன், அதை மாத்தி அதுக்கப்புறம் அது கடன்னு நிறைய அந்த ரியல் எஸ்டேட் ப்ரமோட்டர்ஸ், அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி அவங்களுக்கு வித்துட்டு இருக்காங்க போல இருக்கு. அவங்களும் வாங்கிட்டு இருக்காங்க. வாங்கிட்டு அதுல அபார்ட்மெண்ட்லாம் வந்துருச்சு. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா யாரோ இதை நோண்டி எடுத்து, எப்பா இது எப்படி விற்கலாம், இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே இந்தந்த நம்பர் இருக்கிறத பதியக்கூடாதுன்னு சொல்லும் போது, அப்ப அந்த பிளாட்டை வாங்கினாங்க இல்லையா, அது கொஞ்சம் லேட்டா வாங்கினவங்களுக்கு வந்து அங்க ரெஜிஸ்டர் பண்ண முடியாம போயிடுச்சு, வாங்கினவங்க விற்க முடியாம போயிடுச்சு. எத்தனையோ பேர் ரோட்டுகள்லாம் வந்து போராடினாங்க. இல்ல பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி அவங்கெல்லாம் இதுல இன்வால்வ்டு இன் தி சென்ஸ் வாங்கி இப்ப மாட்டின் முடிக்கிறாங்க அப்படின்னு. அதற்கு பிறகு இது இவங்கெல்லாம் சேர்ந்து கோர்ட்டுக்கு போனாங்க. கோர்ட்ல என்ன சொல்லிட்டாங்கன்னா, இப்பதான் அந்த எலெக்ஷன் நடந்தது இல்லையா, அப்பதான் அந்த தீர்ப்பு வந்தது. இத்தனை வருஷம் கழிச்சு அதிகாரிகள் பண்ண தப்புக்காக இந்த பொதுமக்களை நீங்க வந்து இது பண்ண முடியாது அப்படின்னு ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க எல்லாம் மூச்சு விட்டாங்க. அப்பவே நான் ஒருத்தர்கிட்ட சஜஸ்ட் பண்ணியிருந்தேன், பாருங்க நீங்க திருப்பி திருப்பி இந்த மாதிரி ஏதாவது ஆயிடுச்சுன்னா இப்படியே நீங்க ஆர்கியூ பண்ணிருக்கிறீங்க, கோர்ட்ல இப்படி ஒரு ஆர்கியூமெண்ட்டை கொண்டு போய் வைங்க. ஜெயிக்குது தோக்குதுன்றது வேற விஷயம், ஆர்கியூமெண்ட்டை வைங்க. என்ன சார் ஆர்கியூமெண்ட்னு கேட்டாரு. ராம் சார், நீங்க ஒரு பேங்க்ல போயிட்டு ஒரு 50 லட்ச ரூபா எஃப்டி போடுறீங்க, இருக்கா? சரி இருக்குன்னு நினைச்சுப்போமே. அது பிரைவேட் பேங்கா இருக்கட்டும், இல்ல கவர்மெண்ட் பேங்கா இருக்கட்டும், எது ஒன்னா இருக்கட்டும்.
நீங்க போட்டு வந்துடுறீங்க ஒரு 5 வருஷம் அப்படின்னு. திடீர்னு ஒரு 3 வருஷம் கழிச்சு அந்த பேங்க் எஃப்டி ஏதோ ஒரு அவசரம் இல்லை வீடு வாங்கணும் ஏதோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என் எஃப்டி எது பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா, சார் இது நீங்க போன வருஷமே வித்ரா பண்ணி எடுத்துட்டு போயிட்டீங்களே அப்படின்றாங்க. யோ என்னையா சொல்றேன் அப்படின்னா, அங்க போய் பாத்தீங்கன்னா உங்க கையெழுத்து யாரோ திருட்டு கையெழுத்து போட்டு பேங்க்ல இருக்க யாரோ ஒருத்தர் அவர் ஃப்ராடு பண்ணி அந்த அமௌண்ட்டை வித்ரா பண்ணிட்டு உங்களுக்கு ஏமாத்திட்டார். இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? பேங்க் மேலதான் கேட்பீங்க. அது எங்க எழுத்து கிடையாது, எங்க இருக்குது, நான் வந்து கையெழுத்து போட்டேனா இல்ல ஓடிபி வந்ததா, இது 1008 கேள்வி கேட்பீங்க, கோர்ட்டுக்கு போறீங்க. சரியான நபர்கிட்ட பணம் கொடுக்க வேண்டியது பேங்கோட பொறுப்பு. ரைட். அடுத்தது அந்த பணம் வந்து உங்க அக்கௌண்ட்டுக்கு தான் டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கணும். அப்ப அதெல்லாம் எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகி எப்படி வெளில போச்சு, இதெல்லாம் கேள்வி வரும். இப்போ கோர்ட்டுக்கு போகும்போது லெட்டஸ்ட் அந்த சம்பந்தப்பட்ட கிளர்க்கோ இல்ல மேனேஜரோ அவர் ஸ்டில் அங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாருன்னு சொன்னா, அப்ப அவர் மேல ஆக்ஷன் எடுப்பாங்க. என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு. அவர் இந்த பணத்தை எடுத்துன்னு வெளிநாடு போயிட்டாரு, எங்க போனாருன்னே தெரியலன்னு வச்சுப்போம். அப்ப பேங்க் சொல்ல முடியுமா, பாருங்க சார் அது வந்து அந்த அதிகாரி பண்ணாரு, அவர் இப்ப எங்க போனாருன்னு தெரியல, நாங்க பொறுப்பு இல்லைன்னு எந்த பேங்காவது சொல்ல முடியுமா? அப்படி சொன்னா எவன் டெபாசிட் பண்ணுவான்? சோ உன்னுடைய அலுவலர்கள் தவறு பண்ணாங்கன்னா அந்த நிர்வாகம் தான் பொறுப்பு. சரியா நிர்வாகம் பண்ணல, சரியான நபர்களை வச்சு பண்ணல. அதே மாதிரி இங்க போங்க, இந்த கிளாசிபிகேஷனை மாத்தினது 2 3 அதிகாரிகள். அவங்க பண்ண தப்புக்கு பொதுமக்களையும் அந்த கம்பெனியும் எப்படி நீங்க வந்து பொறுப்பாக்க முடியும்? அப்போ அதுக்கு அரசாங்கம் தான் பொறுப்பு. இந்த மாதிரி ஒரு சட்டம் ஒரு கொண்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ஏதோ ஒரு தவறு நடக்குது அதுக்கு இந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தான் பொறுப்பு அப்படின்னு கொண்டு வந்துட்டீங்கன்னா, அவங்கதான் முழு பொறுப்புன்னு கடுமையான தண்டனைன்னு கொண்டு வந்தீங்கன்னா யாரும் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. ரிட்டையர் பண்ண விட மாட்டாங்க. எத்தனை வருஷம் ஆனாலும் அப்பா நீதான் இப்போ இதுல இன்னொன்னு இருக்கு, கவர்மெண்ட் தான் ரெஸ்பான்சிபிள் நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா அப்ரோச்சே பண்ண மாட்டாங்க. அப்போ அரசாங்கமும் அவங்க சுகரா இருப்பாங்க. ஐயோ எவனாவது ஏதாவது பண்ணிட்டு போட்டானா அப்புறம் காலத்துக்கும் கவர்மெண்ட் தான் பதில் சொல்லிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிவிஎஸ்சி மத்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, அவங்க எல்லாமும் சுகரா வேலை பார்க்க ஆரம்பிப்பாங்க. அந்தந்த அதிகாரிகளும் ஒழுங்கா வேலை பார்க்க ஆரம்பிப்பாங்க. புரியுதுங்களா? இப்போ ஒரு ஆர்டிஓ நம்ம அந்த இதுல இந்தியன் படத்துல பார்த்தோம்ல, ஒரு கைத்து போட்டு இப்படி கை நடுங்கிற ஒருத்தனுக்கு லைசன்ஸ் கொடுத்துறாருன்னு வச்சுக்கோமே, ஏதாவது ஆச்சு அப்படின்னு சொன்னா நம்ம அவரை பிடிப்போம். அரசாங்கம் ரெஸ்பான்சிபிள் கொண்டு வந்துருங்க. அப்போ எல்லாத்துக்கும் அரசாங்கம் நஷ்ட ஈடு கொடுக்கணும் அப்படின்னும் போது அப்போ அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை சும்மா விடுவாங்களா? அவங்க கடைசி வரைக்கும் ஜெயில போடுவாங்க. இவ்வளவு பெரிய லாஸ் ஆயிருக்குது நீ போட்ட கழுத்துனால. அந்த யாரு அவருக்கு நீ டிரைவிங் லைசன்ஸ் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஆகி போச்சு, இவ்வளவு இத்தனை பேருக்கு காம்பன்சேஷன் கொடுக்கணும், நீ கடைசி வரைக்கும் நீ ஜெயில இரு. இந்த மாதிரி நீங்க கொண்டு வந்தா மட்டும்தான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தவிர்க்க முடியும். ஆனா யார் செய்வாங்க? நிஜமாவே சொல்றேன், இந்த அரசாங்கத்துக்கு வந்து ஊழலை ஒழிக்கணும் அப்படின்னு ஒரு நிஜமான எண்ணம் இருந்ததுன்னு சொன்னா இந்த மாதிரி நீங்க ஒரு அப்ரோச்சை கொண்டு போங்க, ஒரு பயிரும் ஊழல் செய்ய மாட்டாங்க. நீங்க கத்திய காமிச்சு மிரட்டினாலும் எப்பா ஜென்மத்துக்கு நான் உட்காந்து ஜெயில உட்காந்து நிறுவேன், வேற வேலை இல்லை போயா அப்படின்வாங்க. இதுதான் ஒரே வழியை தவிர இந்த வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கறது, ஃபோன் பண்ணி சொல்லுங்கன்றது. ஏன்னா டிவிஎஸ்சி நேற்று தான் உண்டாக்கினாங்களா? இதுக்கு முன்னாடிலாம் டிவிஎஸ்சி கிடையாதா? இல்லை அரசு அலுவலகங்கள்ல வந்து இங்க வந்து லஞ்சம் கிடையாது, அப்படி யாராவது கேட்டால் இந்த எண்ணுக்கு கால் பண்ணுங்க அப்படின்ற போர்டு இன்னைக்கு தான் புச்சா வச்சுக்கிறாங்களா? அப்படி இருந்து ஏன் பண்ண முடியல? டிலே பிரீட்ஸ் கரப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் போறேன், ஏன் எனக்கு ஒரு இந்த டொமிசைல் சர்டிஃபிகேட் வேணும், அப்படியா எல்லாம் கொடுத்துட்டு போங்க அப்படின்பாங்க. நீங்களும் ஒரு நாள் லீவ் போட்டு வாரம் போய் நிற்கணும். அது சரியில்லை இது சரியில்லை, அந்த ஐயா அங்கே போயிருக்காரு, இங்கே வெரிஃபிகேஷன் வரணும். ஒரு மாதம் அலையிறீங்க, 4 நாள் லீவ் போட்டு போறீங்க. டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் என்ன ஆகுது, இங்கே லாஸ் ஆப் என்ன ஆகுது, அதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் கொடுக்கலன்னா என்ன பண்ணுவாங்க? டிலே பண்ணுவாங்க. டிலே ஆச்சுன்னா உங்களை ஏதோ பாஸ்போர்ட் வாங்குறதோ இல்லை வந்து வேலைக்கு போகிறதோ இல்லை காலேஜ் சேர்றதோ இது அடி வாங்கும். அப்போ என்ன பண்ணணும்? நீங்கள் வந்து டாக்குமெண்ட்டை கொடுத்தா அதுக்கு பதில் சொல்றது அவங்க பொறுப்பு கிடையாது. நீங்க வந்து அந்த சர்டிபிகேட் என்ன அவங்க கேட்கறாங்களோ அதை டெலிவர் பண்ணணும். அதுல ஏதாவது லேக்கனா இருந்தது, மிஸ்ஸிங் இருந்தது அப்படின்னு சொன்னா அதை எங்க வாங்கணும், என்ன பண்ணணும் அப்படின்றத இவங்க அரேஞ்ச் பண்ணணும். அரசோட திட்டங்களை மக்களுக்கு எடுத்து செல்வது அந்த நடுவில் இருக்கிறது அதிகாரிகள். ஆனா சொல்லுவாங்க இந்த சர்டிபிகேட் அப்படின்னா 15 நாள், இந்த சர்டிபிகேட் 30 நாள். பேங்க்ல போங்களேன், டிடி எடுப்பதற்கு 13 நிமிஷம்னு போட்டிருப்பாங்க. எந்த பேங்க்லயா நீங்க 13 நிமிஷத்துல டிடி எடுத்துருங்க பார்க்கலாம். சரி அது விடுங்க, நிறைய டிடி வந்ததுன்னா லேட் ஆகும் சொல்லலாம். இப்ப நீங்க போயிட்டு ஒரு கம்யூனிட்டி சர்டிபிகேட் கேட்குறீங்க,
அப்ளிகேஷன் கொடுத்த உடனே குடுத்துட்டு போங்க அப்படின்வாங்க. 15 நாள்னு இருக்கும். 14வது நாள் வீட்டுக்கு லெட்டர் வரும், இதுல ரெசிடென்ஸ் சர்டிபிகேட் இல்ல அப்படின்னு. ஏன்னா அது பதில் இன்னொரு 15 நாள் எக்ஸ்டெண்ட் ஆகுதுல்ல. நேரா போன உடனே நான் கொடுத்துறேன் சார் பதில். அதான். சோ அப்ப என்ன சொன்னா, பதில் சொல்றது உன்னோட பொறுப்பு கிடையாது. அவனுக்கு அந்த சர்டிபிகேட் என்ஷூர் பண்ணணும். இப்ப நீ பிரைவேட் மொபைல் கம்பெனில போனேன்னா, சார் என்கிட்ட டாக்குமெண்ட் இல்ல சார், சார் மொபைல்ல தான் இருக்கா சார், பண்ணாங்க சார், அப்படியே வாட்ஸ்அப் பண்ணுங்க சார், இல்ல ஒரு ஸ்கிரீன்ஷாட் கொடுங்க சார், நான் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு உங்க தள்ள சிம்ம வித்துட்டு தான் அவன் அனுப்புவான். ஆனா கவர்மெண்ட்ல அப்படி கிடையாது. அந்த மாதிரி டெலிவர் பண்ண வேண்டியது உன்னோட பொறுப்பு, பதில் சொல்லல அப்படின்னு இந்த ப்ரொசீஜரை மாத்தினா மட்டும்தான் ஊழலை ஒழிக்க முடியும். சொல்றத நாம சொல்லிட்டோம், செய்வாங்களா? சுத்தி சுத்தி முருகன் மேலேயே பிரச்சனை வருது. வடநாட்டு கடவுளா இருக்காரு, அவர் இமயமலையில் இருக்காரு, அவர் தமிழ் கடவுள் இல்லைன்ற மாதிரி இப்பதான் பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. இருந்தாலும் பார்க்கலாம், பொறுத்து இருந்து இதுக்கு நடவடிக்கை என்ன எடுக்கிறாங்க பார்க்கலாம். கருத்துக்களுக்கு நன்றி. நன்றி ராம்ஸ். நிலை மீண்டும் சந்திப்பு. இணைந்திருங்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோட. நன்றி நேயர்களே.